வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 4 மாத டிஏ அரியர் தொகை மற்றும் சம்பள உயர்வு சார்ந்து 2 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நீண்ட நாள் காத்திருப்புக்கு பின்பு ஒரு முக்கிய நிதி நிவாரணமாக அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 2% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு மூலம் டிஏ 58% 60% உயர்ந்துள்ளது. மேலும் இது 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வருகிறது. விலைவாசி உயர்வு மற்றும் பணவீக்கத்தின் தாக்கத்தை சமாளிக்கும் வகையில் இந்த அகவிலைப்படி உயர்வு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் ஊழியர்களின் மாத சம்பளத்தையும் ஓய்வூதியர்களின் வருமானத்தையும் நேரடியாக உயர்த்துவதால் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் கணிசமான நிவாரணத்தை அளிக்கும். குறிப்பாக குடும்ப செலவுகள், இஎம்ஐ, மருத்துவ செலவுகள் போன்றவற்றினை சமாளிக்கக்கூடிய வகையில் இது ஒரு கூடுதல் ஆதரவாக அமையும். இந்த 2% உயர்வு சிறியதாக தோன்றினாலும் அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுவதால் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கும் தொகை வேறுபடும். உதாரணமாக ரூபாய் 18,000 அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு மாதத்திற்கு சுமார் 360 ரூபாய் கூடுதலாக கிடைக்கும். ரூபாய் 25,000 சம்பளம் பெறுவோருக்கு ரூபாய் 500 வரையும், ரூபாய் 36,500 சம்பளம் பெறுவோருக்கு 730 ரூபாய் வரை உயர்வு கிடைக்கும். அதேபோல ரூபாய் 50,000 அடிப்படை ஊதியம் உள்ளோருக்கு ரூபாய் 1000 வரையும், ரூபாய் 75,000 சம்பளம் பெறுவோருக்கு ரூபாய் 1,500 வரையும் கூடுதலாக வருமானம் கிடைக்கும். மேலும் ரூபாய் 1,00,000 சம்பளம் பெறுவோருக்கு மாதத்திற்கு சுமார் ரூபாய் 2,000 வரை மற்றும் ரூபாய் 1.5 லட்சம் அடிப்படை சம்பளம் பெறுவோருக்கு ரூபாய் 3,000 வரை கூடுதல் வருமானம் பெற முடியும். இதன் மூலம் ஊழியர்களின் கையில் கிடைக்கும் சம்பளம் உயர்ந்து அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும். அகவிலைப்படி உயர்வின் இன்னொரு முக்கிய அம்சம் டிஏ அரியர் தொகை. இந்த உயர்வு அறிவிப்பு தாமதமாக வந்தாலும் இது ஜனவரி 2026 முதல் அமலாகும் என்பதால் ஊழியர்களுக்கு 3 மாதங்களுக்கான, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் நிலுவைத் தொகை வழங்கப்படும். உதாரணமாக ஒருவருடைய மாத சம்பளம் 1000 ரூபாய் உயர்வு கிடைக்கும் என்றால் 3 மாதங்களுக்கு ரூபாய் 3,000 அரியர் தொகையாக கிடைக்கும். அதேபோல சம்பள உயர்வு அதிகமாக உள்ளவருக்கு அரியர் தொகையும் அதிகமாக இருக்கும். இந்த தொகை ஒரே தவணையாக வழங்கப்படும் என்பதால் ஊழியர்களுடைய வங்கிக் கணக்கில் ஒரு கணிசமான தொகை வரவு வைக்கப்படும். அரியர் தொகை வழங்கப்படும் காலம் குறித்து பார்த்தால் பொதுவாக இப்படியான அறிவிப்புகள் ஏப்ரல் மாதத்தில் வெளியிடப்பட்டால் அதற்கான நிலுவைத் தொகை அடுத்த மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் வாய்ப்பு அதிகம். இதனால் ஊழியர்கள் ஒரே நேரத்தில் அதிக தொகை பெறக்கூடிய நிலை உருவாகும். இது அவர்கள் சேமிப்பு, கடன் திருப்பி செலுத்தும் அல்லது பிற நிதி தேவைகளுக்கு உதவும். மொத்தத்தில் 2% அகவிலைப்படி உயர்வு என்பது வெறும் சம்பள உயர்வு மட்டுமல்ல, இது ஊழியர்களின் பொருளாதார நிலைத்தன்மையினை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய ஆதரவாகும். ஓராண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி திருத்தம் செய்யப்படுவது அரசுடைய வழக்கமான நடைமுறை. அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டாலும் அரியர் தொகை மூலம் அந்த இழப்புகள் ஈடு செய்யப்படும். எனவே இந்த உயர்வு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஒரே நேரத்தில் மாத வருமான உயர்வையும் ஒரு முறை கிடைக்கும் கூடுதல் தொகையையும் வழங்கும் இரட்டை பலனாக அமைகிறது. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.